அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, வரி செலுத்தும் பழக்கம். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யூத மக்களின் அன்றாட வாழ்வை அதிகம் பாதித்தது அவர்கள் தங்களை ஆண்டு கொண்டிருந்த காலனி ஆதிக்க அரசுடன் கொண்டிருந்த உறவு. ரோமை காலனி அரசு மக்களின் வெறுப்பை தான் நாளுக்கு நாள் அதிகமாக சம்பாதித்து கொண்டது. குறிப்பாக அவர்கள் மக்கள் மீது திணித்த வரிகள் மக்களை ஓட்டாண்டிகளாக மாற்றிக் கொண்டிருந்தன. தாங்கள் ரோமை அரசின் குடிமக்கள் என்று காட்டவே ஒரு தனிப்பட்ட வரி விதிக்கப்பட்டிருந்தது. ரோமை பேரரசர் சீசரின் பெயரும் உருவமும் பதித்த ஒரு வெள்ளிக்காசு தங்கள் அடிமைத்தனத்தின் அடையாள வரியாக செலுத்தப்பட்டது. மக்களிடையே அருவருப்பை ஏற்படுத்தியது. இத்தகைய ஒரு வரி விதிக்கப்பட்ட போதுதான் தீவிரவாதிகள் ரோமை அரசை எதிர்த்து கலவரம் செய்து அழிக்கப்பட்டன என்னும் ஒரு வரலாறு ஒன்று. ஆகவே இத்தகைய வரி இயேசு காலத்திலும் மக்களிடையே பல விவாதங்களுக்கு உட்பட்டு வந்தது. இது தேவையில்லை என்கிற மனநிலையில்தான் அனைத்து மக்களும் இருந்தனர். இருப்பினும் ரோமை அரசின் ஆதிக்கம் அவர்களை அச்சுறுத்தியது. இத்தகைய ஒரு சூழலில்தான் இந்த ஆதிக்க வரியை பற்றி வேண்டுமென்றே பரிசேயர்கள் இயேசுவிடம் கேள்வி எழுப்பி அவரை சிக்கலில் மாட்டிவிட முயற்சி செய்கின்றனர். அவர்கள் அனுப்பி வைத்த ஏரோதியர்கள் ஏரோதுவின் ஆதரவாளர்களாகும் ரோமை அரசுக்கும் ஆதரவாளர்களாக வாழ்ந்தவர்கள். இயேசுவிடம் விடுக்கப்பட்ட கேள்விக்கு அவர் மக்கள் மனநிலைக்கு ஏற்ப வரி செலுத்த தேவையில்லை என்று பதில் கூறினால் அது தேச விரோத குற்றமாகும். ரோமை அரசின் சட்ட திட்டங்களுக்கு அஞ்சி வரி செலுத்த வேண்டும் என்று பதில் கூறினால் அது மக்கள் விரோத குற்றமாக கருதப்படும். திருமுழுக்கு யோவான் அளித்த திருமுழுக்கை பற்றி இதே போன்ற கேள்விகளை எழுப்பி யூத தலைவர்களின் வாயை அடக்கினார் இயேசு. அண்மை காலத்தில் சீசருக்கு வரி என்பதை பற்றிய கூற்று புதிய விளக்கங்களை பெற்றுள்ளது. யூத மக்களிடையே இருக்க வேண்டிய நீதியை பற்றி ஆவேசத்துடன் செயல்பட்ட இயேசு அவர்களை அநீதியுடன் நடத்தி கொண்டிருந்த ரோமை அரசை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்பதுதான் கேள்வி. நற்செய்தி நூல்கள் பெரும்பாலும் இயேசு தாம் வாழ்ந்த காலத்து யூத தலைவர்களுக்கு எதிராக பலமுறை தம் கருத்துக்களை வெளிப்படுத்தினார். ரோமை அரசியலை நேரடியாக தாக்கவில்லை என்ற பாணியில் தான் எழுதப்பட்டுள்ளன. அவர் நேரடியாக சந்தித்த ஒரே ரோமை அரசியல்வாதி பிலாத்து மட்டும்தான். அப்போது கூட இயேசு அதிகம் பேசவில்லை. பிலாத்துவின் அதிகாரத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவருடைய மௌனம் அவர் ரோமை அரசை அலட்சியப்படுத்தினார் என்கிற ஒரு கருத்தை தான் ஏற்படுத்துகிறது. இத்தகைய ஒரு பின்னணியில் ரோமை அரசுக்கு வரி செலுத்துவதை இயேசு எவ்வாறு நியாயப்படுத்தியிருக்க முடியும் என்பதுதான் கேள்வி. சீசருக்கு வரி என்கிற விவாதத்தில் இயேசு வரி செலுத்தும் நாணயத்திலிருந்து எழுத்து பற்றியும் உருவம் பற்றியும் எழுப்பிய கேள்வி ஒரு புதிய சிந்தனைக்கு தூண்டுகிறது. யூத மரபிலே உருவத்தை பொறித்து அதற்கு வணக்கம் செலுத்துவது ஒரு மாபெரும் பாவமாக கருதப்பட்டது. கடவுள் வழங்கிய 10 கட்டளையில் முதல் கட்டளை இது. ஆகவே யூத மக்கள் சீசர் உருவம் பொறித்த நாணயத்தை பயன்படுத்தி வந்ததே அவர்கள் தங்கள் மரபுக்கு எதிராக செய்த ஒரு பாதகம் என்ற வகையில் தான் இயேசு அந்த நாணயத்தை பற்றி அவர்களிடம் கேலியாக விளக்கம் கேட்டார் என்பது ஒரு சிலரின் கருத்து. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமுதாயம் வரி நிறைந்த சமுதாயமாக மாறி வருகிறது. மக்களை அன்றாட பொருட்களிலிருந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வரி என்ற போர்வையினால் மூடப்பட்டிருப்பதை நாம் உணர்கிறோம். கடந்த ஒரு சில நாட்களாகவே மிகவும் அதிகமாக வைரலாகி வரும் செய்தி மது பாட்டில்கள் மீது அதிக வரி வசூலிப்பது. அதுபோல மக்களை அன்றாட தேவையாக பால் மீது அதிக வரி வசூலிப்பது. இவ்வாறு நம்முடைய சமுதாயம் வரி நிறைந்த சமுதாயமாகவே மாறி வருகிறது. யூத மக்களை அன்றாட வாழ்வை அதிகமாக பாதித்தது. அன்றைய ரோமை அரசு மக்கள் மீது திணித்த வரிகள் தாங்கள் ரோமை அரசின் குடிமக்கள் என்பதை காட்டவே அவர்கள் வரிகள் செலுத்த வேண்டியிருந்தது. ரோமை பேரரசின் சீசரின் பெயரும் உருவமும் பதித்த ஒரு வெள்ளிக்காசு தங்கள் அடிமைத்தனத்தின் அடையாள வரியாக செலுத்தப்பட்டது. இத்தகைய ஒரு வரி விதிக்கப்பட்ட போது தான் செலாத்தியர் எனப்பட்ட தீவிரவாதிகள் ரோமை அரசை எதிர்த்து கலவரம் செய்து பிறகு அழிக்கப்பட்டன என்கிற வரலாறு உண்டு என்று விவிலிய ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். எதற்காக இயேசுவின் பதில் மாறுபட்டதாக இருந்தது என்று பார்க்கின்ற போது ரோமை அரசை அவர்கள்
ஏற்றதால் தான் சீசரை உருவம் பதித்த காசையும் ஏற்றுக்கொண்டதை இயேசு சுட்டி காட்டுகிறார். அதாவது யூத மரபிலே உருவத்தை பொறித்து அதை ஏற்றுக்கொள்வதும் வணக்கம் செலுத்துவதும் ஒரு பாவம். கடவுள் வழங்கிய 10 கட்டளைகளில் முதல் கட்டளைப்படி யூதர்கள் தங்கள் நீண்ட கால மரபுக்கு எதிராக செய்த ஒரு பாவத்தை சுட்டி காட்டி இயேசு தம் எதிரிகளை நிலைகுலைய வைக்கிறார். இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்கிற கேள்விக்கு அவர் தரும் பதில் அவர்களையே சிக்கலில் மாட்டிவிட்டது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் வரி செலுத்தும் பழக்கம் உள்ளதா? வரி பற்றிய என்னுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? அநியாய வரிகளை நான் தட்டி கேட்கிறேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களோட வரி செலுத்தும் பழக்கம் தேவையின்படியில் எழவும், வரி பற்றிய பார்வை தெளிவாக அமையவும், அநியாய வரிகளை தட்டி கேட்கும் மனநிலை வளர்த்தலும். ஆமீன்.